500க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்ற கமலகுமாரி என்கிற பழம்பெரும் திரைப்பட நடிகை ஜெயந்தி அம்மா அவர்கள் 1945ஆம் ஆண்டு பிறந்தவர். கர்நாடகாவைச் சேர்ந்த இவருக்கு 2 இளைய சகோதரர்கள். சென்ட் ஜோசப் கல்லூரி பெங்களூருவில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி வந்த இவரது தந்தை பாலசுப்ரமணியம் அவர்களும் இவரது தாயார் சந்தானலட்சுமி அவர்களும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரியவே இவரும் இவரது இளைய சகோதரர்களும் தாயாருடன் சென்னைக்கு குடிபெயர்ந்தனர். சிறுமியாக இருந்த ஜெயந்தியை கிளாசிக்கல் டான்சராக்க முடிவு செய்த இவரது தாயார் அங்குள்ள நடன பள்ளியில் சேர்த்துவிட்டார். அங்கு நடனம் கற்க வந்த ஆச்சி மனோரமா அவர்களும் ஜெயந்தி அவர்களும் தோழிகளாக மாறினர். 15ஆம் வயதில் இவர் யானை பாகன் எனும் தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமானார். அதே ஆண்டில் தெலுங்கு திரைப்படத்திலும் நடித்தார். இதனைத் தொடர்ந்து கன்னடம், மலையாளம், இந்தி போன்ற மொழிகளிலும் நடித்தார். தமிழில் சுமார் 50 திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் திரு பாலச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில் வெளியான இரு கோடுகள், பாமா விஜயம், வெள்ளி விழா, எதிர்நீச்சல், புன்னகை, கண்ணா நலமா போன்ற திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். 1980ஆம் ஆண்டுக்கு பிறகு துணை கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார். இவர் தமிழில் நடித்த கடைசி திரைப்படம் 2003ஆம் ஆண்டு வெளியான அன்னை காளிகாம்பாள். மலையாளத்தில் 7 திரைப்படங்களும், இந்தியில் 5 திரைப்படங்களும், தெலுங்கிலும் கன்னடத்திலும் ஏராளமான திரைப்படங்களிலும் நடித்து புகழ் பெற்றவர். கன்னடத்தில் திரு ராஜ்குமார் அவர்களுடன் இணைந்து 40க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்துள்ளார். 2016இல் பிரவுன் நேஷன் எனும் ஆங்கில நகைச்சுவை தொடரில் பாலன் எனும் கதாபாத்திரத்தின் தாயாராக நடித்துள்ளார். இந்த தொடர் 4 மொழிகளில் வெளியானது. தவிர வசந்தம் எனும் தமிழ் தொடரிலும் 2 கன்னட தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். சிறந்த நடிகைக்கான விருதை 4 முறையும், சிறந்த துணை நடிகைக்கான விருதை 2 முறையும், வாழ்நாள் சாதனையாளர் விருது போன்றவற்றையும் கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுள்ளார். ஜெயந்தி அம்மா அவர்கள் சற்று பருமனான தோற்றம் உடையவர் என்றாலும் மிகச்சிறந்த நடிகையும் அழகியும் ஆவார். தாமரை கன்னங்கள், தேன்மலர் கிண்ணங்கள். இவர் திரைப்பட நடிகரும் இயக்குனருமான திரு பெக்கட்டை சிவராம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவரை விட இவரது கணவர் 27 வயது மூத்தவர். கருத்து வேறுபாடு காரணமாக சில ஆண்டுகளிலேயே இருவரும் பிரிந்தனர். இந்த தம்பதிகளுக்கு கிருஷ்ணகுமார் என்கிற ஒரு மகன் உள்ளார். திருமதி ஜெயந்தி அம்மா அவர்கள் 2021ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் நாள் 76ஆம் வயதில் உடல்நலக்குறைவால் காலமானார்.